வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரே ஒரு வரி டெக்ஸ்ட், ஆமாங்க, ஒரே ஒரு சின்ன காமெண்ட் டேட்டா அனாலிசிஸ் உலகத்தையே உங்க கைக்குள்ள கொண்டு வர முடியும்னு நம்புவீங்களா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்மள பல பேர் இந்த மாதிரி ஒரு மெஸ்ஸியான ஸ்ப்ரெட்ஷீட்டை பார்த்திருப்போம் இல்லையா? ஆயிரக்கணக்கான வரிகள், ஒழுங்கில்லாத தகவல்கள், எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுனே தெரியாது. தலையே சுத்திரும், ரொம்பவே சோர்வா இருக்கும். சரி, ஒரு சொல்யூஷனை தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இந்த ஆரம்ப கட்ட குழப்பம் ஏன் இவ்ளோ பெரிய தடையா இருக்குன்னு பாப்போம். இப்போ இங்க பாருங்களேன், லெஃப்ட்ல இருக்கிறது தான் ரா டேட்டா, ஒரே கசகசன்னு இருக்கு. ஆனா ரைட்ல பாருங்க, நமக்கு தேவையான ஒரே ஒரு தெளிவான இன்சைட். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை கடக்கிறது தான் இங்க பெரிய சேலஞ்சே. ஆனா கவலையே படாதீங்க. ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. வாங்க நம்ம கதையோட ஹீரோவை பார்க்கலாம். இவரோட பேரு தான் பாண்டாஸ். சிம்பிளா சொல்லணும்னா டேட்டா உலகத்தோட ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி இது. உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் ஒரே இடத்துல இருக்கும். அதுவும் இது ஒரு ஃப்ரீ ஓபன் சோர்ஸ் லைப்ரரி. அதுதான் இதுல இருக்கிற ஹைலைட். ஓகே, இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு டூலை எப்படி யூஸ் பண்றது? அதுக்கு ஒரு மேஜிக் வேர்ட்ஸ் இருக்கு. அந்த மேஜிக் வேர்ட்ஸ் என்னன்னா இப்ப பார்க்க போறோம். இதோ பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியுதா? இம்போர்ட் பாண்டாஸ் as PD. அவ்வளோதாங்க. இந்த ஒரு சிம்பிள் லைன் தான் எல்லாத்துக்கும் திறவுகோள். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதோட பவர் வேற லெவல். இது புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. இம்போர்ட்னா உள்ள கொண்டு வான்னு சொல்றோம். எதை? பாண்டாஸ். அதுதான் நம்மளோட டூல் கிட். அப்புறம் இந்த ASPDன்னு இருக்குல்ல, அது ஒன்னும் இல்ல, ஒவ்வொரு தடவையும் பாண்டாஸ்னு பெருசா டைப் பண்றதுக்கு பதிலா சுருக்கமா PDன்னு அதுக்கு ஒரு செல்ல பேர் வைக்கிறோம். சிம்பிள். சரி, இப்போ அந்த திறவுகோள் உங்க கையில இருக்கு. இத வச்சு அந்த கசகசன் இருந்த ரா மெட்டீரியலை எப்படி பவர்ஃபுல்லான இன்சைட்ஸை மாத்தலான்னு பார்க்கலாமா? உதாரணத்துக்கு ஆயிரக்கணக்கான குழப்பமான வரிகளையா ஜஸ்ட் சில நொடிகள்ல க்ளீன் பண்ணிடலாம். டேட்டால அங்கங்க கேப் இருக்கா, அதை சரியா ஃபில் பண்ணலாம். பெரிய பெரிய நம்பர்ஸோட டோட்டல் ஆவரேஜ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ரெண்டு வேற ஃபைல்ல இருக்கிற டேட்டாவை ஒன்னா சேர்க்கணுமா, அதையும் செய்யலாம். முக்கியமா கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸை கொண்டு பிடிச்சு வெளியே கொண்டு வரலாம். இங்க பாருங்க, இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். முன்னாடி இருந்த டேட்டாவை பாருங்க, எவ்ளோ தாறுமாறா இருக்கு. பேருங்க தேதியெல்லாம் ஒவ்வொன்னும் ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. ஆனா பாண்டாஸ் வச்சு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, எல்லாம் எவ்ளோ நீட்டா ஒரே மாதிரி யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. இதுதான் பாண்டாஸோட மேஜிக். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, டேட்டா சயின்ஸுங்கிற ஒரு பெரிய உலகத்துக்குள்ள போறதுக்கான உங்க முதல் படி இந்த ஒரு சின்ன லைன்ல இருந்து தான் தொடங்குது. இது உண்மையிலேயே ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான முதல் ஸ்டெப். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஒரு கமெண்ட் தான் டேட்டாவோட குழப்பத்திலிருந்து தெளிவான ஒரு புரிதலுக்கு போறதுக்கான ஒரு நுழைவாயில், ஒரு கேட்வே மாதிரி. இப்போ அந்த சாவி உங்க கையில இருக்கு. இத வச்சு நீங்க என்னவெல்லாம் திறக்க போறீங்க, என்னென்ன புது விஷயங்களை கண்டுபிடிக்க போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. சாத்தியங்கள் உண்மையிலேயே எல்லையற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.